இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குலுவாங்கில் கும்பலால் தாக்கப்பட்டு ஆடவர் படுகாயம், 3 கைது. ஜொஹூர் குலுவாங்கில் ஆடவர் கும்பல் ஒன்று அபாயகரமான ஆயுதங்களால் தாக்கியதில் 30 வயது ஆடவர் படுகாயம் அடைந்தார். வெள்ளிக்கிழமை இரவு தாமன் லியான் சிங்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. இதையடுத்து சனிக்கிழமை அன்று 20 முதல் 30 வயதிலான 3 சந்தேக நபர்களை போலீஸ் கைது செய்தது. அவர்கள் அனைவரும் ஜாலான் லாடங் நனா சிம்பாங் ரெங்பாங் மற்றும் இஸ்கந்தார் புத்திரியில் வைத்து கைது செய்யப்பட்டனர். இரும்பு கம்பி மற்றும் மோட்டார் பட்டறையில் பயன்படுத்தப்படும் கருவிகளால் தாக்கப்பட்டதில் சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டன. அதோடு அவரின் தாடை உடைந்து வலது கணுக்காலும் முறிந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அத்தாக்குதல் சம்பவத்தை குற்றவியல் சட்டத்தின் கீழ் விசாரித்து வரும் போலீஸ் தப்பி ஓடிய மேலும் சிலரை தேடி வருகிறது. முன்னதாக அக்கும்பல் அவ்வாடவரை சரமாரியாக தாக்கும் காட்சிகள் அடங்கிய சில காணொலிகள் வைரலானது குறிப்பிடத்தக்கது. இந்திய சமூகத்தின் கரங்களை வலுப்படுத்தும் கடப்பாட்டில் பிரதமர் உறுதி. டத்தோ ரமணன். நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ப இந்திய சமூகத்தின் கரங்களை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எப்போதும் முன்னுரிமை அளித்து வருகிறார். அம்முயற்சிகள் எதிர்பார்த்த வெற்றியை அளிப்பதை உறுதி செய்வதில் டத்தோ ஸ்ரீ அன்வார் முழு கட்டுப்பாடு கொண்டிருப்பதாக தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் ராமகிருஷ்ணன் கூறினார். மடானி அரசாங்கம் ஒருபோதும் இந்த இனத்தை ஒதுக்கியதில்லை. மாறாக எல்லா நேரங்களிலும் அனைவரையும் அரவணைத்து செல்கிறது. ஆனால் பிரதமர் இந்திய சமூகத்தை ஒதுக்குவதாக கூறி குறிப்பிட்ட சில தரப்புகள் தங்களின் சொந்த ஆதாயங்களுக்காக வெறுப்பு அரசியலில் ஈடுபடுகிறார்கள். அது நிறுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்ட டத்தோ ரமணன், இந்திய சமூகத்தின் உருமாற்ற திட்டம் வெற்றியடைய நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றார். இந்நாட்டு இந்தியர்களின் கரங்களை வலுப்படுத்தும் முயற்சிகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்ற துணை அமைச்சர் என்ற வகையில் தமது கொள்கையும் அதுதான் என்றார். லஹர்தத்துவில் ஆற்றை கடக்கும் பயணத்தின் போது நீர்பெருக்கில் 3 மூழ்கி மரணம், மேலும் 3 காணவில்லை. ரிவர் ட்ரெக்கிங் எனப்படும் ஆற்றை கடப்பதற்கான உல்லாச பயணம் சென்றவர்களில் 3 நீர்பெருக்கினால் மூழ்கி மாண்ட வேளையிலும் மேலும் 3 பேர் காணவில்லை என அறிவிக்கப்பட்டது. இந்த துயர சம்பவம் சபா கிழக்கு கரை பகுதியில் உள்ள மேக்சியன் பள்ளத்தாக்கில் மக்காவில் நேற்றிரவு ஏற்பட்டது. வெள்ளத்தின் காரணமாக திடீரென ஆற்று நீர் பெருக்க தொடங்கியதால் அந்த உல்லாச பயணத்தில் இடம்பெற்றிருந்த 17 பேர் சிக்கிக் கொண்டனர். இதற்கு முன்னதாக 9 பேரை மீட்பு குழுவினர் பாதுகாப்புடன் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். அந்த குழுவை சேர்ந்த காயமடைந்த இதர 2 உறுப்பினர்கள் பாதுகாப்புடன் நீந்தி கரை ஏறினர். இரவு மணி 8:28 அளவில் அந்த சம்பவம் குறித்து தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதாக லஹர்தத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் தலைவர் சம்சியா ரஷீத் தெரிவித்தார். இரவு மணி 9:36 அளவில் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு தாங்கள் சென்றடைந்ததாக அவர் கூறினார். முதலில் நாங்கள் 9 பேரை மீட்டோம். அதன் பிறகு ஒரு மரக்கட்டைக்கு அடியில் 3 உடல்கள் சிக்கி கிடப்பதை அதிகாலை மணி 1:37 அளவில் நாங்கள் கண்டுபிடித்த பின் அவர்களது உடல்களை மீட்டோம். துயரத்தில் முடிந்த ஞாயிறு விடுமுறை. பத்தங்காலி பாலாக்காற்றில் மூழ்கி தந்தையும் 2 பிள்ளைகளும் மரணம். ஸ்லாங்கூர் பத்தங்காலி அருகே வார கடைசி விடுமுறையை கழிப்பதற்காக சென்றபோது தந்தையும் 2 பிள்ளைகளும் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சுங்கை பாலாக்காற்றில் ஞாயிற்றுக்கிழமை காலை அத்துயர சம்பவம் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து தீயணைப்பு மீட்புத்துறை வந்து தேடியதில் காணாமல் போன இடத்திலிருந்து 30 மீட்டர் தொலைவில் அம்மூவரின் சடலங்களும் மீட்கப்பட்டன. உயிரிழந்தவர்கள் 43 வயது தந்தை, அவரின் 9 வயது பெண் பிள்ளை மற்றும் 6 வயது மகன் என அடையாளம் காணப்பட்டது. சம்பவத்தின் போது ஆற்றில் நீர்பெருக்கு எதுவும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. கணவன், மனைவி மற்றும் 7 பிள்ளைகள் என ஒரு குடும்பமாக ஞாயிறு விடுமுறையை கழிக்க அவர்கள் அங்கு சென்றது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு 2 பிள்ளைகள் ஆற்றில் விழுந்து தத்தளித்த போது அவர்களை காப்பாற்ற தந்தையும் ஆற்றில் குதிக்க கடைசியில் 3 நீரில் மூழ்கி மாண்டனர். ஈப்போவில் கேளிக்கை மையத்தில் விபச்சாரம், 24 கள்ளக்குடியேறிகள் கைது. பேராக் ஈப்போவில் கேளிக்கை மையம் ஒன்றில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த 24 கள்ளக்குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஈப்போ சுற்று வட்டாரத்தில் குடிநுழைவு துறையால் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் கிகார் அதிரடி சோதனையில் அவர்கள் வசமாக சிக்கினர்.
கைதானவர்களில் 18 பேர் தாய்லாந்து பெண்கள், 5 வியட்நாமிய பெண்கள் மற்றும் ஒரு தாய்லாந்து ஆடவர் என பேரா குடிநுழைவு துறையின் இயக்குநர் மியோர் ஹெஸ்புல்லா மியோர் அப்துல் மாலிக் தெரிவித்தார். 20 முதல் 50 வயது வரையிலான அவர்கள் குடிநுழைவுத்துறை சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வேளையில் கள்ள குடியேறிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அதேவேளை அவர்களை வேலைக்கு அமர்த்தும் அல்லது பாதுகாக்கும் முதலாளிகளுக்கும் கடும் தண்டனை காத்திருப்பதாக மியோர் ஹெஸ்புல்லா எச்சரித்தார். பொதுமக்களும் கள்ள குடியேறிகளை குறித்து புகார் அளித்து உதவ வர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். குவாலா குபுபாரு இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் மாமன்னரின் புகைப்படங்களை பயன்படுத்திய 2 கைது. குவாலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்திற்கான போஸ்டராகவும் ஸ்டிக்கராகவும் மாமன்னரின் புகைப்படங்களை பயன்படுத்தியதன் பேரில் உள்ளூர் ஆடவர் 2 கைதாகியுள்ளனர். புலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அகமது ஃபைசல் டாரிம் இதனை உறுதிப்படுத்தினர். தேர்தல் குற்றங்கள் சட்டம் மற்றும் தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் 3 நாட்களுக்கு அவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவ்விருவரில் ஒருவர் ஏற்கனவே ஒரு குற்றப்பதிவை கொண்டிருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தேர்தல் குற்றங்கள் சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரிங்கிட் அபராதமும், தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறையும் 5,000 ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம். முன்னதாக வைரலான புகைப்படத்தில் அவ்விரு ஆடவர்களும் பச்சை நிற மஸ்தா 4 சக்கர வாகனத்தில் ஏறி இருந்தது தெரிந்தது. அவ்வாகனத்தில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம், பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆகியோரது புகைப்படங்கள் போஸ்டர்களாக வைக்கப்பட்டிருந்தன. அதோடு பக்கத்தான் ஹரப்பான் கொடிகளும் மாமன்னரின் சொந்த நிலமான ஜொகூர் மாநில கொடிகளும் அவ்வாகனத்தில் பறக்க விடப்பட்டன. அதை கண்ட எதிர்கட்சியினர், நெட்டிசன்களும் அரசியல் விவகாரத்தில் ஆட்சியாளர்களை இழுப்பதா என கண்டனம் தெரிவித்ததோடு சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். தேசிய கால்பந்து நட்சத்திரம் ஃபைசல் ஹலீம் மீது ஆசிட் தாக்குதல். ஒரே வாரத்தில் தேசிய கால்பந்தாட்டக்காரர்களை உட்படுத்திய 2வது சம்பவமாக ஃபைசல் ஹலீம் மீது எரி திராவக வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் கோத்தா டாமன்சாராவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் ஞாயிற்றுக்கிழமை நண்பகலில் ஃபைசல் மீது மர்ம நபர்கள் ஆசிட் வீச்சு தாக்குதல் நடத்தினர். ஆசிய கிண்ண கால்பந்து போட்டியில் மிக அழகாக கோல் அடித்திருந்ததற்கான விருதை வென்றவரான ஃபைசலுக்கு அதில் 2ஆம் கட்ட தீப்பொன் காயம் ஏற்பட்டிருப்பதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். ஆசிட் பட்டு தோல் வெந்து போனதால் உரிய சிகிச்சை வழங்கப்பட்டு ஃபைசலின் உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இவ்வேளையில் ஃபைசல் மீதான அத்தாக்குதல் குறித்து அதிர்ச்சி தெரிவித்த இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணாயோ தாக்குதல் நடத்தியவர்களை போலீஸ் விரைந்து பிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விளையாட்டில் வன்முறை கூடாது என்று அவர் வலியுறுத்தினர். ஹரிமாவ் மலாயோ அணியில் ஃபைசலின் சகவான அக்யார் ராஷித் கடந்த வியாழக்கிழமை குவாலா தெலங்கானாவில் கொள்ளையிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காரில் இருந்து இறங்கிய வேகத்தில் அவரை மர்ம நபர் லத்திகால் தலையிலும் உடம்பிலும் தாக்கினர். அக்யாரின் பணப்பையை மற்றும் கைபேசியை எடுத்துக்கொண்டு சந்தேக நபர்கள் தப்பி ஓடினர். காயங்களுடன் அவர் சுல்தான் நூர் சஹிரா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அரசாங்க குத்தகைகள் தொடர்பில் லஞ்சம் கேட்ட 3 அரசாங்க அதிகாரிகள் கொத்தவாருவில் கைது. அரசாங்க நிறுவனம் ஒன்றின் தலைமை நிர்வாகி உள்ளிட்ட 3 மூத்த அதிகாரிகள் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யால் குளந்தானில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 45 முதல் 49 வயது வரையிலான அம்மூவரும் பல்வேறு அரசாங்க குத்தகைகள் தொடர்பில் தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களிடம் லஞ்சத்தை கேட்டு பெற்று வந்ததாக தெரிகிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவு குளந்தான் MACC தலைமையகத்தில் வாக்குமூலம் அளிக்க சென்ற போது அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் லஞ்சமாக வாங்கிய மொத்த தொகை எவ்வளவு என்பது இன்னமும் MACC விசாரணையில் உள்ளது. விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட ஏதுவாக இன்று கொத்தபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அம்மூவரும் நிறுத்தப்பட்டு அதற்கான ஆணை பெறப்படவிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு MACC சட்டத்தின் கீழ் அவர்கள் விசாரிக்கப்படுகின்றனர்.